சென்றேகி மோட்சம் நாடுவேன். வெண்ணல் சூடும் கிரீடம் நோக்கி ஓடுவேன். பின் செல்வேன் பின்னே செல்லுவேன். இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். வாங்க வாங்க, டைம் ஆச்சு. கம் சீக்கிரம் வாங்க. யாரும் பேசாமல் இவங்க பாடும்போது மற்றவங்கெல்லாம் அமைதியாக கேட்கணும். ஏன்னா நல்லா பாடிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. அதனால் டியூன் மறந்துடக்கூடாது அவங்க. அதனால் அமைதியாக கேளுங்கல்ல. சோலையாயினும் நல்ல தண்ணீரோடும் பள்ளத்தாக்கிலேயும் ஏசுநாத பின் சென்றே மோட்சம் நாடுவேன். விண்ணிலோடும் கிரீடம் நோக்கி ஓடுவேனே பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே. எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே. இயேசு காட்டும் பாதையை நான் செல்லுவேனே. ஃபஸ்ட்டு குரூப் வாங்க. நோ டைம். படித்த வரைக்கும் போதும். வாங்க சீக்கிரம் வாங்க. சில நேரத்தில் அவசரமாக பாடுறது நல்லா அமைஞ்சிரும். வாங்க. சோலையாயினும் நல்ல புவினாக்காந்தம் வீசும் சோலையாயினும் நல்ல சோலையாயினோ நல்ல தானிரோடும் பள்ளத்தாக்கிலேயும்
பின் செல்லுவேன் எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன் பின் செல்வேன் மீட்பர் பின் செல்லுவேன் இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். எல்லாருமே ரொம்ப அழகாக பாடினாங்க. எல்லா ஊற்றுக்கும் காரணம் யார்? ஏசு கிறிஸ்து தான். சரி, நம்ம ஜெபம் செய்தது முடிப்போம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஹோம்ஒர்க் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பாட்டும் எழுதிட்டீங்க, பாட்டும் டியூன் போட்டுட்டீங்க. கரெக்டாக போட்டுட்டிங்களா? எழுதிட்டீங்க, டியூன் போட்டுட்டீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஹோம்ஒர்க், ஒரு வசனம் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நம்ம அடுத்தது எப்போ சந்திக்க போகிறோன்னு தெரில, பட் சந்திக்கும் போது நீங்கள் அந்த வசனத்தை பாடலாம் எனக்கு பாடி கேட்குறோம். ஆமோஸ் 4:13 உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. சரி, அந்த வசனத்தை நீங்கள் எல்லோரும் ரெஃபரன்ஸாக வச்சு செகண்ட் கம்மிங்கை குறித்து ஒரு பாட்டு எழுதுங்க. எல்லாராலையும் எழுத முடியும். என்ன எல்லாராலையும் எழுத முடியல? கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சா? சரி, ஓகே. ஜெபம் செய்து முடிச்சிடுவோமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த நாளிலும் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம் அப்பா, அதற்காக நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. அநேக பிள்ளைகளே உங்களுடைய கரங்களால் தொட்டிங்கப்பா, அதற்காக நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. இன்னும் எங்களுக்குள்ளே இருக்கிற தாளந்தை எங்களுக்கு நீங்கள் காமிச்சிங்க. உங்களுக்காக நாங்கள் பாடல் பாடுறதற்கும், உங்களுக்காக பாடல் எழுதுறதற்கும், உங்களுக்காக இசையமைக்கிறதுக்கும் எங்களுக்கு ஸ்லாக்கியத்தை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இன்னும் நாங்கள் இந்த ஊழியத்தில் வளர்கிறதற்கு, உங்களுடைய கிட்டி சேர்றதற்கு உதவி செய்யுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இந்த நாளில் நடக்க போகிற இன்னும் மீதி இருக்கிற எல்லா காரியத்தையும் நீங்கள் பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். 4:12 4:12 மணிக்கும் ஆமோஸ் 4:12. சரியா? சரி, நம்ம அடுத்த செஷனுக்கு நம்ம கடந்து போக போகிறோம். நல்ல ஜெபத்தோடு அனைவரும் அமைதியாக இருக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஜெபத்தை மிஸ்ஸஸ் சலோமி அவர்கள் சுருக்கமாக இந்த செக்ஷனுக்கு ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கும்படி நான் நாம் யாவரும் கண்களை மூடுவோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, கடந்து வந்த நேரங்கள் முழுவதும் இந்த கிருபையினால் எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்த தயவுக்காக நன்றி இயேசப்பா. கேட்ட செய்திக்காக நன்றி தகப்பனே. வாலிப பிள்ளைகள் இந்த இடத்துல அழைத்து வந்து நல்லதொரு செய்திகளை கேட்கறதுக்கான ஸ்லாக்கியத்தை நீர் கொடுத்துருக்கீங்க, நன்றி தகப்பனே. மீதமுள்ள நேரத்திலும் செய்தியை கேட்குற இயேசப்பா, பேச போகிற மகனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. கேட்கிற நாங்கள் அதை ஒரு காதில் வாங்கி மறுக்காதில் விட்டு விடாதபடி அதை எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் பதிந்து வைத்து அதன்படி நாங்கள் நடக்க நீர் துணை செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். Father in heaven,